அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நெத்திலி கருவாடு தொக்கு தான் பண்ண போகிறோம். இந்த நெத்திலி கருவாடில் இருக்கிற அந்த தலையெல்லாம் பிச்சு எடுத்துட்டு நல்லா கொதிக்கிற வெந்நியை ஊற்றி அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் சேர்த்துக்கங்க. குட்டி குட்டி பீஸாக கட் பண்ண பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஓரளவு தாராளமாக சேர்த்துக்கோங்க. அதை 1-2 கட் பண்ணி இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்ல கோல்டன் கலர் வந்த உடனே இஞ்சியும் பூண்டையும் சம அளவு எடுத்து அதை தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே ஒரு 3 மீடியம் சைஸ் டொமேட்டோவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அந்த டொமேட்டோ எல்லாம் நல்லா சாஃப்டாக வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. டொமேட்டோ இப்போ நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக சில்லி பவுட்ரு காரத்துக்கு ஏற்ப, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் தனியாத்தூள், தக்காளி பழம் நல்லா தொக்கு கணக்காக வந்துருச்சு. இப்போ தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதை நல்லா வற்றி எண்ணெயெலாம் கக்க வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா வற்றி எண்ணெயெலாம் மேலே வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம நல்லா 2-3 தண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த நெத்திலி கருவாடை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ சூப்பரான நெத்திலி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த சட்டி இருந்துச்சு, அந்த சட்டியில் கொஞ்சம் சுடுசோறை போட்டு விரவி சாப்பிடும்போது ஆஹா சொல்லவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.